எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. பூபதி, உங்க தங்கச்சி சொன்னதெல்லாம் நாங்க வாங்கி தரோம். பத்தியா பாப்பா, உங்க அண்ணன் ஒரு மிரட்டுனதுல பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எப்படி நம்ம வழிக்கு வந்துட்டாங்கன்னு. அடிக்க அடிக்க அம்மியும் நகரணும், இதுக்கு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. இருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டா எப்படி? அவர் முழுசா என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாராளமா ஏராளமா சந்தோஷப்பட்டுக்கோங்க. என்ன சொல்ற ஆதிர? முடிவு சொன்னதுக்கு அப்புறம் முழுசா கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்குல்ல. இப்போ உங்க சைடுல இருக்கிற நியாயத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் எங்க சைடுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க தங்கச்சியோட சந்தோஷத்தை பெருசா நினைச்சு அவ கேட்டதெல்லாம் நாங்க வாங்கி தரணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நான் என் தம்பியோட சந்தோஷத்தை பெருசா நினைச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சத்திய கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பில்டப் எல்லாம் கொடுத்தது போதும், என்ன வேணும்னு சொல்லு. என் தம்பி சத்யாவை கட்டாய கல்யாணம் பண்ணது தப்புதான். அதை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனா அதே நினைச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கைய வாழவே முடியாது. அதனால கார்த்தி பண்ண தப்ப மன்னிச்சு அவனை புருஷனா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா சந்தோஷமா வாழ்றேன்னு எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும்.